இந்த 2 கேன்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஒன்றில் கருவேப்பிலை, ஒன்றில் வந்து செம்பருத்தி வைக்கலான்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி செடி எடுத்துட்டோம் இது தொட்டியிலேருந்து. சரி இது வெளியே வச்சோம்னா காஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பூ வர வந்திருக்குது, அதனால் நம்ம நட்டுலாம் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஒரு நாள் விட்டோம்னா அது அப்படியே காஞ்சு போயிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 2 செடி, 2மே ரோஸ் கலர் செம்பருத்தி தான், பெருசு பெருசாக பூக்கும் பூ. இது 2த்தையும் வந்து நான் அந்த ஒரே தொட்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே வந்து நம்ம நேற்றெல்லாம் இந்த இலையெல்லாம் உருவிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் பொறுத்து இதில் ஏதாவது மாற்றம் தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஒரு வாரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இலையெல்லாம் உருவி வச்சுருக்குறோம். எந்த ஒரு பொருளிலுமே, எந்த ஒரு செடியிலையும் மரத்துலையுமே நம்ம ஒரு வாரம் கேப் கொடுக்கணும். அப்போ தான் அதில் என்ன மாற்றம் வருதுன்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம இது இலையெல்லாம் உருவி வச்சிருக்கிறோம். பார்க்கலாம் ஒரு வாரம் பொறுத்து நான் பார்க்குறேன்னா நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா அப்படின்னா இருப்பேனாக்கா அது என்னால் நேரடியாக பார்க்க முடியுமோ என்னன்னு தெரியல. பார்க்குறவங்களாம் எனக்கு சொல்லலாம் கமெண்ட்ஸில். நம்ம வந்து இதில் என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அவரைக்கொடிக்கு வந்து காஞ்சி போயிட்டு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம நிறைய எருவெல்லாம் கொடுத்தோம், தண்ணியும் ஊற்றுறோம். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒரு மழை வந்தால் தான் சரியாகுமா என்னன்னு தெரியல. இப்போ பாதி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி கூட இது மாதிரி இருந்து நான் மண் வந்து மாற்றி வச்சேன். இந்த தொட்டியில் இருக்கிற மண் மாற்றினேன். இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஆகுது. அது முருங்கை மரம் நல்லா இருக்குது. கட் பண்ணி விட்ட களையெல்லாம் ஒடிச்சு விட்டு எல்லாம் கூட இப்போ இது முருங்கை மரம் தான் உயரமாக வளரும் போல் தெரியுது. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடியில் வந்து நம்ம அன்றைக்கி ஒரு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துன்னு போனோம். இன்னும் கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, அழகாக டார்க் பர்பிள் கலர் கத்திரிக்காய். நம்ம வந்து இந்த சேப்பங்கிழங்கும் நல்லா இருக்குது. முடிஞ்சால் இந்த வாழை மரம் இருக்கிற தொட்டியில் நான் இந்த சேப்பங்கிழங்கு எடுத்து வைக்கலான்னு இருக்கிறேன். மஞ்சளும் நல்லா இருக்குது. நம்ம எல்லாமே கலரி விடணும். வாரத்துக்கு ஒரு முறை இது கலரி விட்டால் தான் நல்லாயிருக்கும் செடியெல்லாம். இனிமேல் வந்து வெயில் வராது ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக இப்போயே மூடிச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வெயிலே வருது. இனிமேல் குளிர் பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா செடி அப்படி தான் இருக்கும் டல்லாக. ஒரு மழை ஒன்று வரணும். கரும்பு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நாவ மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்துலேயுமே துளிர் வந்துக்குது நாவ மரத்தில், நல்லா இருக்குது. சாமந்தி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி செடி வந்து இது நான் மாற்றணும்னு சொல்லினே இருந்தேன். மண் கலவையே பார்க்கலாம், முடிஞ்ச டைம் கிடச்சா எப்படி தூக்கி மாற்றிடலாம். செம்பருத்தி செடியில் வந்து நாட்டு செம்பருத்தியில் ஒரு அரும்பு வந்துருக்குது பெருசாக. இது நாளைக்கு பூக்கிற பூ. நம்ம போகும்போது அது அந்த அரும்பு கிளீன் போயிடலாம். ஏன்னா நம்ம நாளைக்கு காலையில் வர முடியாது. மாமா வந்து பூஜை பண்ணுவாங்க குளிச்சுட்டு. அப்போ பூத்துச்சுனாக்கா அது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மல்லிகைப்பூ செடியில் வந்து அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சுத்தமாக பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இது எல்லாமே கட் பண்ணி விடலாம். பாருங்கள், இது கட் பண்ணி விட்டுருக்குறோம். கட் பண்ணி விட்டதில் புது துளிர் வந்துருக்குது. 2 செம்பருத்தி எடுத்து நடலான்னு சொல்லியிருந்தேன் நான். அதில் பார்க்கலாம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். நம்ம நேற்று தண்ணி ஊற்றலை. செம்பருத்தி செடி அதில் மாற்றி வைக்கலாம். அந்த கேனில், இந்த வெள்ளை கேனில் தான் மாற்றி வைக்க போகிறேன். ஒரு கருவேப்பிலை கண்ணியும் இந்த 2 கேன்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஒன்றில் கருவேப்பிலை, ஒன்றில் வந்து செம்பருத்தி வைக்கலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இது நம்ம மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம முருங்கை மரத்துலேயும் வந்து இலை எல்லாம் பழுத்து மாதிரி ஆகிட்டு இருக்குது. நம்ம அதை அப்படியே தான் விடணும். ஒரு மழை வந்தால் அது தானாக சரியாகும். மிளகா செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ வர மாதிரி தெரியுது. நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச மிளகா செடி பால்கனிலேருந்து. சீத்தாப்புளி மரம் நல்லா இருக்குது. இந்த செம்பருத்தி செடியும் அதுவும் ஒன்றா வச்சிடலாமா? இப்போ 2த்தையும் ஒன்றா வச்சிடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 செடி, 2மே ரோஸ் கலர் செம்பருத்தி தான், பெருசு பெருசாக பூக்கும் பூ. இது 2த்தையும் வந்து நான் அந்த ஒரே தொட்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மாங்காய் மரத்தில் வந்து இலையெல்லாம் கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு அந்த துளிர், அது பூவா துளிராக என்னன்னு தெரியல. அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் வராமல். எப்போ வருதுன்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் விட்டுருந்த கத்திரிக்காயும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிருக்குது. தக்காளி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன நிலைமைக்கு ஆகிருக்குது. பூவே வந்துடுச்சு. நான் மாற்றி வைக்கணும்னு சொல்லி. நெல்லிக்காய் மரமும் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிருக்குது. தண்ணி ஊற்றலாம் நம்ம எல்லாத்துக்குமே. இவன் 2 நாள் ஆயிடுச்சு. வெயில் இல்லைனாலும் காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காற்றுலேயே செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுது. கனகாமரம் செடி நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடி பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் வந்து இந்த
ஒரு கத்திரிக்காய் வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கத்திரிக்காய் இருக்குது, கொஞ்சம் பெருசு பெருசாக 2 கத்திரிக்காய் இருக்குது. இந்த காக்கடா செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வருது, எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. மஞ்சளும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் வந்து நம்ம கலரி விடணும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இது மஞ்சளும் மாற்றி வச்சு. நம்ம எருவு மட்டும் கரெக்டாக கொடுத்துனே இருக்கிறோம். சரியாக கலரி விடு, சரியாக இது பண்ணுறது இல்லை, ஏன்னா அது உள்ளே இருக்குது. நம்ம சம்பிங்கி செடியும் நல்லா இருக்குது, மல்லிகைப்பூ செடியுமே நல்லா இருக்குது. ஜாதி மல்லியில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூ அடங்குது, இருந்தாலும் மறுபடியும் அரும்பு வந்துனே இருக்குது. இது பூத்து மூஞ்ச களையெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும், அப்போ தான் மறுபடியும் பூ வரும். நம்ம இது பூத்து முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம், இன்னும் 2-3 நாள் பொறுத்து. முல்லைப்பூ செடியில் அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்னும் பூக்கலை. இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது பாருங்க. நான் சின்னதாக எடுத்துன்னு வந்து வச்சேன் மேலே சாமந்தி செடி. பாருங்க அரும்பு வந்துருக்குது சாமந்தி செடியில். நவம்பரில் தான் இது பூக்கும், இன்னும் 2-3 நாளில் இது பெருசாகும்னு நினைக்கிறேன். கனகாமரம் செடி வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரமும் நல்லா இருக்குது. முருங்கை மரத்தை வந்து நான் எல்லாத்தையுமே கலரி விட்டுட்டு தான் நான் எருவு கொடுத்துட்டு போனேன். அப்பவும் தெரியல, அந்த இலெல்லாம் வந்து பழுத்த மாதிரி ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னு தெரியல நம்மளுக்கு. இந்த ரோஸ் செடி உள்ள வந்து 3-4 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இப்போ அந்த கனகாமரம் செடி தூக்குனேன். இந்த ரோஸ் செடி உள்ளே இருக்கிற செடியெல்லாம் நம்ம எடுத்துடலாம், அப்போ தான் ரோஸ் செடிக்கு வந்து சத்து கிடைக்கும், முழுசாக பூ பெருசு பெருசாக பூக்கும். கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது. கரும்பு முருங்கை பக்கத்தில் இருக்கிற கனகாமரம் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு கனகாமரம் செடி உள்ளவே ஒரு ஜாதிலி கனகாமரம் வந்து கவர்லேருந்து வேர் வெளியே வந்துட்டு பூ எவ்வளோ பெருசு செடி ஆகிட்டு பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து பூ வச்சுருக்குது. 2 கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. நாட்டு ரோஸ் வந்து 3 அரும்பு இருக்குது, 3-4 அரும்பு பெருசாக இருக்குது. டெல்லி கனகாமரம் பூ வந்து நிறைய பூக்குது இப்போல்லாம். நாட்டு கனகாமரம் அடங்கி போயிடுச்சு, இப்போ டெல்லி கனகாமரம் பூக்குது. அடுக்கு செம்பருத்தியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு செம்பருத்தியில் வந்து ஒரு அரும்பு காஞ்சி கீழே கொட்டுதுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து பூ பாருங்க, ஒரு பூ இருக்குது, ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வந்து பூ எதுவுமே இல்லை, அரும்பு தான் இருக்குது. 2 சம்பிங்கை செடியும் கட் பண்ணி விட்டுருக்குறோம், பார்க்கலாம் அது பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து செவ்வரளி செடி பார்க்கலாம். செவ்வரளியில் வந்து நேற்று 3 பூ பூத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பூ பூத்துருக்குது பக்கத்து கலையில். பார்க்கலாம், இன்னும் 2-3 நாளில் பூத்துரும். இந்த 2 கலையில் இருக்கிற அரும்புமே ஒரு வாரத்துக்குள்ளே பூத்துரும்னு நினைக்கிறேன். பூ ஒரு ரோஸ் மாதிரி அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 கலையில் அரும்பு வந்துருதுன்னு சொன்னோம், 2 கலையிலுமே பூத்துடுச்சு. 2, 3, 4. மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில் வந்து ஒரு அரும்பு கீழே கொட்டிட்டு இருக்குது. 2-3 கலை வந்து நல்லா இருக்குது செம்பருத்தி செடிங்க. பார்க்கலாம் பூ பூத்தா எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். காஞ்சி இலை ஒரு கம்போஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணேன் காய்கறி வேஸ்ட் கம்போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் கொஞ்சம் சாம்பல் சேர்த்துக்கலாம். சாம்பல் சேர்த்தோம்னாக்கா இந்த பூச்சி எல்லாம் உட்காராது, வெள்ளை பூச்சி எல்லாம் வராது. இது காஞ்சி போயிட்டு இருக்குது, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் எடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தக்காளி செடியில் பூ வந்துருக்குது, நம்ம பெரிய கேனில் மாற்றி வச்சுட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செடி எடுத்து அந்த தொட்டி உள்ள வச்சிடலாம். நான் இது எடுத்து காட்டுறேன், இதில் எவ்வளோ வேர் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் வேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி செடியில் எவ்வளோ வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டப்பாயில், சின்ன டப்பாயில் தான் வச்சுருக்குறோம். செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேர் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம வச்சு ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ பெருசு, சின்ன களை இவ்வளோ பெருசு தான் நம்ம வச்சோமே, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா ஹைட்டாக. இந்த பெரிய கேனில் மாற்றி வச்சுக்கலாம். ஒன்று தான் வரும் போல இருக்குதுமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்டுட்டோம் செம்பருத்தி செடியை. இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிருக்குறோம். நான் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அப்புறமா எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருக்கிற தொட்டியில் வேறு என்ன செடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி செடி எடுத்துட்டோம் இந்த தொட்டியிலேருந்து. சரி, இது வெளியே வச்சோம்னா காஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பூ வர வந்துருக்குது, அதனால் நம்ம நட்டுலாம் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஒரு நாள் விட்டோம்னா அது அப்படியே காஞ்சு போயிடும்.
அதனால சொல்லிட்டு நான் இதிலே 2 தக்காளி செடி அந்த மல்லிப்பூ செடி இருவாச்சி மல்லியும் நான் இதில் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம், மண்ணெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு பிறகு நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட காட்டுறேன் வீடியோ பண்ணும்போது. இன்னைக்கு வந்து ஒரு செம்பருத்தி செடி இந்த தக்காளி செடியை மாற்றி வச்சிருக்கிறோம். இந்த கனகாமர செடி வந்து இந்த சின்ன டப்பாவில் வைக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான்.